அட நம்மளும் சின்ன வயசில் இப்படி தான் போல இருக்குது. அம்மா கோயிலுக்கு கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொன்ன மாதிரி எங்கள் வீட்லேயும் கோயிலுக்கு கூப்பிட்டா வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை பெருசாகும்போது அவங்களே கோயிலை தேடி போவாங்க போல் இருக்கு. அப்படி தானே நம்மளும் இப்போ. அதனாலவே இந்த வாரம் கோயிலுக்கு போகும்போது நீங்கள் 2 பேருமே வர வேண்டாம், சமையலெல்லாம் பண்ணி வச்சிருக்கிற நாங்கள் 2 பேர் மட்டும் கோயிலுக்கு போயிட்டு வரோன்ட்டு நேராக காசியோட பாதி கல்பாத்தி விஸ்வநாதர் டெம்பிளுக்கு தான் போயிருந்தோம். லாஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது கோயில் நட சாத்தியிருந்தது. அதனாலவே இந்த டைம் கொஞ்சம் சீக்கிரமாகவே போய் சாமி தரிசனம் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு பக்கத்துலேயே இருக்கிற முரளி காஃபேல போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நேராக அங்கேருந்து நாத்தனாரோட மாமனாருக்கு கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லைன்னு அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அதனால் ஹாஸ்பிட்டல் போய்க்கலாமேன்னு அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பியாச்சு. அங்கே ஒரு 11:30க்குள்ளே ரீச் ஆகிட்டோம். அங்கே போய் கொஞ்ச நேரம் நின்று ஒரு 3 o'clock வரைக்கும் அங்கேருந்து பேசிவிட்டு நேராக சாப்பிட்டதுக்கப்புறம் அம்மாவை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு போயிருந்தோம். அம்மாவையும் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இனி நின்னா சரிப்பட்டு வராது, மழை வர்றதுக்குள்ளே வீட்டுக்கு போயே ஆகணுன்ட்டு அங்கேருந்து சீக்கிரமாக ஒரு 4:30க்கெல்லாம் கிளம்பியாச்சுங்க. வீட்டுக்கு வரதுக்குள்ளே ஒரு 6:30 ஆயிடுச்சு. இங்கே வந்ததுமே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, எல்லா வாரமும் எங்களை விட்டுட்டு எங்கேயாச்சும் போயிட்டே இருக்கீங்க, எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறாங்கன்ட்டு. உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருந்தால் மறக்காமல் சொல்லுங்கள்.